Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 118:14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இரகசியமாய் செய்யப்படும் ஜெபத்தில்தான் உண்மையான பலன் இருக்கிறது. நீங்கள் தேவனை சார்ந்திருக்கும் போது அவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளித்து ஸ்திரமாக நிற்கும்படி செய்வார். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்றைக்கு நீங்கள் நான் பலவீனமாய் இருக்கிறேன் அல்லது களைத்து போனேன் என்று கூறலாம். ஒருவேளை உங்களுக்கு அன்பானோரை இழக்க கொடுத்திருக்கலாம், வியாபாரத்தில் நஷ்டமடைந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், படிப்பில் தோல்வியுற்றிருக்கலாம், பாடுவதற்கோ அல்லது துதிப்பதற்கோ எதுவும் இல்லாதது போல் நீங்கள் உணரலாம். தேவனிடம் பேசுவதற்கு கூட பலன் இல்லாதிருக்கலாம். உங்கள் பலவீனத்தில், துக்கத்தில், இழப்பில் தாமே உங்களுக்கு பலனாய் இருப்பதாக தேவன் கூறுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதற்காகவே அவர் தமது ஜீவனை உங்களுக்காக தந்திருக்கிறார். உங்கள் பலவீனத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, துயரத்திலிருந்து தேவ பலன் உங்களை தூக்கி எடுத்து ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்வதற்கான புதிய நம்பிக்கையை கொடுக்கும். ஆரோக்கியத்தை இழந்தது போல் இருந்தால், விருப்பமான எல்லாவற்றையும் இழந்து விட்டது போல் தோன்றினால், தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி உங்களுக்கு புது பலனை அருள இயலும் என்பதை மறவாதிருங்கள். நீங்கள் பலவீனமாகவும் சோர்வாகவும் உணரலாம். இன்றைக்கு காணப்படும் பலவீனங்கள் எல்லாம் அகன்று போகும். தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் பலனை குறித்து நீங்கள் பாடுவீர்கள். இதற்காகவே இயேசு நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார். நமக்கு புது பலனையும் சுகத்தையும் அருளும்படியே சிலுவையில் பாடுபட்டார். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் தமது பலனை உங்களுக்கு தந்து உங்கள் கீதமும் இரட்சிப்பும் ஆவார். இன்றைக்கு நீங்கள் நான் பலவீனன், நான் விடாய்த்து போனேன், மிகவும் களைத்து போனேன், எனக்கு கொஞ்சம் பலன் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். சரீர பிரகாரமாகவும் உணர்வு பூர்வமாகவும் சோர்ந்து போய் யாராவது கைப்பிடித்து தூக்க மாட்டார்களா என வாஞ்சையாக காத்திருக்கலாம். ஆனால் இன்று தேவன் தம்முடைய பலத்தினால் உங்களை நிரப்புகிறார். பெரிய மரத்தை நாம் பார்க்கும்போது அதன் அழகிய கிளைகளை, அது தரும் நிழலை, இலைகளின் பசுமையை, மரத்தின் வலிமையை பார்த்து வியக்கிறோம். எவ்வளவு உறுதியாக அது நிற்கிறது என்று ஆச்சரியப்படுகிறோம். ஆனாலும் பலர் உண்மையாக அதை தாங்கி பிடித்திருக்கும் வேர்களை பற்றி எண்ணாமல் இருக்கிறோம். மண்ணின் ஆழத்தில் வேர்கள் உறுதியாக பிடித்து மரத்தை ஸ்திரமாக நிறுத்தி இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் மரம் உறுதியாக நிற்பதற்கு அதுவே காரணமாகும். அவ்வாறே பிரியமானவர்களே, பலன் எங்கிருந்து வருகிறது? காணாத இடத்திலிருந்து அது வரும். தானியேல் எப்படி தன் மேலறைக்கு சென்று தினமும் 3 வேளை ஜெபித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது மறைந்திருக்கும் வேர். இதன் காரணமாக மக்கள் அவனுக்கு விரோதமாக வந்தார்கள். ஆனால் அவன் அசைக்கப்படவில்லை, திடமாக நின்றான். அவ்வண்ணமாக வேதாகமம் நம்மை அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு ஜெபிக்கும்படி கூறுகிறது.
நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆம், நம்முடைய பலனுக்கான மெய்யான ஆதாரம் இரகசியமாய் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். நாம் இரகசியமாய் ஜெபிக்கும் போது தேவனிடமிருந்து பலனை பெற்றுக்கொள்ளலாம். அவர் நமக்கு வெளியரங்கமாய் பலனளித்து ஸ்திரமாக நிற்கும்படி செய்கிறார். இன்று நீங்கள் சோர்வாக பலனற்று போனதாக உணரலாம். வேலை செய்ய இவ்வளவு தூரம் பயணிப்பதால் வீட்டுக்கு திரும்பியதும் எந்த வேலையும் செய்ய பலனில்லை என்று நீங்கள் கூறக்கூடும். அல்லது வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி செய்தும் எந்த பலனையும் காண முடியவில்லை, முன்னேற முடியவில்லை, சோர்ந்து களைத்து போய்விட்டேன் என்று கூறக்கூடும். ஆனால் பிரியமானவர்களே, சரீரத்திற்கும் தேவன் பலன் கொடுப்பார். அவர் உங்களை தாங்குவார். அவரது வார்த்தை உங்கள் ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் ஜீவனை அளிக்கும். அவர் ஆவிக்குரிய விதத்தில் உங்களை பலப்படுத்துவார். புதிய வெளிப்பாடுகளை தருவார். புதிய உற்சாகத்தை தந்து ஆழமான வேரூன்றி இருக்கிற மரத்தை போல உயிர்ப்பிப்பார். ஆகவே சந்தோஷமாயிருங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், இரகசியமாய் அவரிடம் ஜெபியுங்கள். அவர் வெளியரங்கமாக உங்களுக்கு பலனளித்து திடமாக நிற்கும்படி செய்வார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் தந்திருக்கும் அருமையான வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பலத்த வல்லமையால் எனக்கு புது பலனை தந்து என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்று நான் களைத்து போய் பலவீனப்பட்டு விடாய்த்து போயிருக்கிறேன். சில வேளைகளில் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கும் நிலையில் இருக்கிறேன். ஆனால் இன்று நான் உம்மில் இளைப்பாறும்போது என்னை புது பலனால் நிரப்பி உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் ஆவியை, சரீரத்தை உயிர்ப்பித்து உம்மிலும் உம் வசனத்திலும் சமூகத்திலும் வேரூன்ற உதவி செய்யும். ஆண்டவரே, நான் வெளியே புறப்படும் போது புது பலனை, புது ஜீவனை, புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை பெற்று திடமாக நிற்க உதவி செய்யும். வழியில் எதிர்ப்படும் எல்லாவற்றையும் தைரியமாக சந்திக்கும்படி என்று உயிர்ப்பியும். உம்முடைய பலனை என்று என் மேல் ஊற்றுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சிலுவையில் எனக்காக செய்த தியாகத்தின் வல்லமையை இன்று நான் அறிந்து விசுவாசிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என் மேலிறங்கி என்னை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். நான் தொடர்ந்து உம்மை பாடி துதிக்கட்டும். நீரே எனக்கு கீதமும் இரட்சிப்பும் ஆவீராக. உம்முடைய உச்சிதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு எனக்கு தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.